வணக்கம் சிங்க பெண்களே, இந்த வீடியோல நாம வயிற்றுல வளர்ற குழந்தை ஆனா பெண்ணான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். கர்ப்ப காலம் அப்படின்றது ஒரு பெண்ணுக்கு ரொம்பவே உன்னதமான காலங்க. அப்போ உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா இருக்குமா இல்லதான் பெண்ணா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் எல்லாத்துக்குமே இருக்கும். அப்படிதான் நம்ம சிங்க பெண்கள்ல ஒருத்தங்க கூட கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இது நீங்க 100% நம்பணும் அப்படின்னு நான் சொல்லல. பட் ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கேள்விப்பட்டு நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. அண்ட் ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறது நம்ம பிறக்கும் போது, ஏன்னா கடவுளால கொடுக்கப்படுற குழந்தை இல்லையா, சோ பிறக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கறத மனசுல வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து போலாம். சீன பாலின விளக்கப்படம் இருக்கு. குழந்தையோட பாலினத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்பட்ட ஒரு பழங்கால முறைங்க இது. பல அம்மாக்கள் இது உண்மையா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பெண்ணோட கருத்தரித்த வயதையும் கருத்தரித்த மாதத்தையும் வச்சு பிறக்க போவது ஆணா இல்லனா பெண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப சீன பாலின விளக்கப்படம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதுல இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இயர்ஸ் ஷோ ஆகும். அதுல நீங்க பிறந்த வருஷத்தை பாத்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க கருத்தரித்த மாதம்னு சொல்லுவாங்கல்ல, லைக் LMB டேட் அப்படின்னு ஒன்று லாஸ்டா நீங்க பீரியட்ஸ் ஆன டைம் இருக்குன்னு பாத்தீங்களா, ஸோ அந்த மந்தோட அந்த கருத்தரித்த, அதுதான் கருத்தரித்த மாதம் நம்ம மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதை பாருங்க. எந்த மந்த் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே லைக் உங்களுக்கு என்ன பேபி பிறக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்ததா உங்களோட திருமண மோதிரத்தை ஒரு நூல் இல்லைன்னா தலைமுடியில கோத்து அதை வயிற்றுக்கு மேல அப்படி சுத்தி விட்டீங்கன்னா, அது நல்ல வலுவான வட்ட இயக்கத்துல சுத்துனுச்சு அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போகிறது பெண் குழந்தை. இல்லைன்னா அது முன்னும் பெண்ணுமா அப்படி ஊஞ்சல் ஆடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு பிறகு போறது ஆண் குழந்தை. இது துல்லியமான முறை கிடையாது, அதனால இது நீங்க ட்ரை பண்ணி பாக்குறது உங்க இஷ்டம். அடுத்ததா கருவுற்ற பெண்ணோட வயிற்று பகுதியை பார்த்து கணிக்கப்படும். கருவுற்ற பெண் நேரா நிமிர்ந்து நிக்கணும். அப்படி நிக்கும் போது தொப்புள் பகுதி உடலோட மேல் புறமா இருக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா அது பெண் குழந்தைங்க. இல்லைன்னா அடிப்பகுதி நோக்கி இருந்ததுன்னா அது ஆண் குழந்தைங்க. பிகாஸ் ஏன்னா நம்மளோட பாட்டி தாத்தா காலத்துல எல்லாம் இப்படிதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்த பாலின முன்கணிப்பு கோட்பாடுகள் படி ஒரு குழந்தையோட இதய துடிப்பும், அதாவது ஒரு ஆண் குழந்தையோட இதய துடிப்பும் ஒரு பெண் குழந்தையோட இதய துடிப்பும் கணிசமா வேறுபடும். இந்த கோட்பாடு குழந்தையோட பாலினத்தை அடையாளம் காண்கிறதுக்கு உதவும் சொல்றாங்க. குழந்தையோட இதயம் நிமிஷத்திற்கு 140 துடிப்பிற்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது ஒரு பையன் அப்படின்னும், ஒரு நிமிஷத்துக்கு 140க்கு மேல இருந்ததுன்னா பெண் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தையோட விஷயத்துல பிறக்க போறது ஆணா பெண்ணான்னு தாய்க்கு கர்ப்ப காலத்துல தோன்றக்கூடிய உள்ளுணர்வு பெரும்பான்மையா பொய்யாகிறது கிடையாது. உங்களுக்கு எடுக்கிற பசி கூட உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கறத தெரியப்படுத்தும். உங்களுக்கு அதிகமா இனிப்பு பசி எடுத்ததுன்னா பிறக்க போறது பெண்ணா இருக்கும். உப்பு இல்லைன்னா புளிப்பு இந்த மாதிரியான பசி எடுத்ததுன்னா பிறக்க போறது ஆண் குழந்தைங்க. உங்களுக்கு எந்த சுவையில உள்ள உணவை அதிகம் சாப்பிட தோணுது அப்படின்னு கணக்கெடுத்து வச்சுக்கிறது உங்க குழந்தையோட பாலினத்தை பற்றி தெரிஞ்சுக்க உதவும். அடுத்ததா காலையில மார்னிங் சிக்னஸ் இருக்கு பாத்தீங்களா, அது பெண் குழந்தைக்கான அறிகுறி. மோஸ்ட்லி பெண் குழந்தையா இருந்ததுன்னா ரொம்ப மார்னிங் சிக்னஸ் இருக்கும். பெண் குழந்தைக்கான ஹார்மோன்கள் அதிகமா வளர வேண்டியிருக்கனால தாய் அந்த மார்னிங் சிக்னஸால ரொம்ப அஃபெக்ட் ஆவாங்க. அடுத்ததா சருமம் உடையிறது கர்ப்ப காலத்துல நடக்கிற பொதுவான மாற்றம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் தெரியும். ஒரு மாதிரி சொர சொரப்பா இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா இது கர்ப்ப காலத்துல நடக்கிற பொதுவான மாற்றம் தான். ஆனா உங்களுக்கு ரொம்ப காலம் இப்படியே உங்க சருமம் ஸ்கின் ஒரு மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிறக்க போறது பெண் குழந்தை. ஏன்னா பெண் குழந்தை தாயோட அழகை திருடுதான். பெரும்பாலான சந்தர்ப்பங்கள்ல இந்த அடிப்படை கணிப்புகள் சரியா இருக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ நீங்க உங்களுக்கு அப்படி இருந்தது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா அது ஆண் குழந்தை தான். அல்ட்ராசவுண்ட் சோதனையில அந்த வயிற்றுல இருக்கும்போது குழந்தையோட உடலை ஒரு ஸ்கிரீனிங் முறையில கண்டுபிடிப்பாங்க. 18 இருந்து 24 வாரங்கள் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் பெற இது சிறந்த காலம். அண்ட் அது நம்பகமான தகவலை அளிக்குமா அப்படின்னா கண்டிப்பா அளிக்கும்னு சொல்றாங்க. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ட்ரோனா பரிசோதனை ஒரு ஈஸியான வழின்னு சொல்றாங்க. இந்த பரிசோதனைக்கு ஒரு பாத்திரத்துல தாயோட சிறுநீரை எடுத்துக்கணும். இதுல 1 ஸ்பூன் ட்ரோனா சேர்க்கணும்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே கலந்து வரக்கூடிய நிறம் பச்சையா இருந்ததுன்னா அது பெண் குழந்தையா, அதோட நிறம் நீளமா தோன்றுனா பிறக்க போறது கட்டாயமா ஆண் குழந்தை தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டெஸ்ட் எல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் ட்ரூ அப்படிங்கிறது எப்ப நம்மளுக்கு தெரிய வரும் அப்படின்னா நம்ம குழந்தை பெற்றெடுக்கிற அந்த சமயத்துல தான் இல்லையா. சோ காட் கொடுக்குற கிஃப்ட் நம்மளோட, அது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி. ஆனா ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள்ள இருக்கும், இது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிற மாதிரி. சோ நீங்க எதையுமே ஓவரா எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. என்ன கிடைக்குதோ நம்ம பேபி அது அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பினஸோடயே இருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லபடியாக நார்மல் டெலிவரியாக நானும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்க ஆசைப்பட்ட பேபியை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே சிங்கப்பெண்களே, அகைன் உங்களை நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் தேங்க்யூ so much. டேக் கேர் ஆல்.